Exercise 4.3. Exercise 4.3. Question number 7. I read the question. The difference of squares of two numbers. The difference of squares of two numbers is 180. The square of the smaller number is 8 times the larger number. Listen ma. அதாவது இத வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜெனரலா புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறம் சம் போலாம். இப்போ நான் ப்ளூ கலர்ல எழுதுறது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ரெண்டு நம்பர் இருக்கு, x ன்னு ஒரு நம்பர் இருக்கு, y ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, அந்த ரெண்டு நம்பர்ல வந்து x வந்து y விட பெரிய நம்பர், சரியாமா? x ஒரு நம்பர், y ஒரு நம்பர். கம்பேர் பண்ணும்போது x is greater than y. இப்படிப்பட்ட ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டூ நம்பர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா x ஓட ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர், y ஓட ஸ்கொயர் வந்து y ஸ்கொயர். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நான் முதல்ல சொன்னேன், x வந்து greater than y அப்படின்றதுனால அப்ப x ஸ்கொயர்ல இருந்து y ஸ்கொயர் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டூ நம்பர்ஸ். அது எவ்வளவு இருக்காங்க? 180 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து இதான் மீனிங். ஆக்சுவலா ரெண்டு நம்பரோட ஸ்கொயர் வந்து ரெண்டு நம்பரோட ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் வந்து 180. ஓகே, டிஃபரன்ஸ் மீன்ஸ் பிகர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர். அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ். இப்போ x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் வந்து 180 கொடுத்துட்டாங்க. இதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அந்த லார்ஜர் நம்பர் எப்படி இருக்குதான், தட் சாரி த ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர், ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் இருக்குல்ல, தட் இஸ் y ஸ்கொயர். இப்போ இதை பொறுத்தவரை y ஸ்கொயர், இந்த y ஸ்கொயர் எப்படி இருக்குதான் புரிஞ்சுக்க முடியாமா? இதுதான் ஸ்மாலர் நம்பர், yன்றது ஸ்மாலர் நம்பர், கரெக்டா? இட் இஸ் ஸ்மாலர் நம்பர் அண்ட் xன்றது கிரேட்டர் நம்பர். இப்போ இந்த ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் இருக்குல்ல, தட் இஸ் y ஸ்கொயர். இந்த y ஸ்கொயர் வந்து எப்படி இருக்குன்னா 8 டைம்ஸ் த லார்ஜர் நம்பர். லார்ஜர் நம்பர் என்ன? ஓகே, வாட் இஸ் லார்ஜர் நம்பர் ஹியர்? x ஆமா? Yes, sir. ஆமா. அப்போ லார்ஜர் நம்பர் எக்ஸ்னா தட் இஸ் லார்ஜர் ஆர் கிரேட்டர். லார்ஜர் நம்பர் எக்ஸ்னா அதை விட 8 மடங்கு அதிகம். ஸோ 8 டைம்ஸ் எக்ஸ். அப்போ y ஸ்கொயர்ன்றது எப்படி இருக்குது? y ஸ்கொயர் இஸ் 8 டைம்ஸ் எக்ஸ். புரியுதாமா? Yes, sir. ஓகே, இப்போ இதான் யூஸ் பண்ண போறோம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், பிகர் நம்பர் எக்ஸ்னு எடுத்திருக்கேன். பிகர் நம்பர் என்ன எடுத்திருக்கேன்? தட் இஸ் லார்ஜர் நம்பர் எக்ஸ்னு எடுத்திருக்கேன். அப்போ லார்ஜர் நம்பரோட ஸ்கொயர் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர். லார்ஜர் நம்பரோட ஸ்கொயர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர், ஸ்மாலர் நம்பர் வந்து ஒய்யோட ஸ்கொயர் வந்து ஒய் ஸ்கொயர். அந்த ஒய் ஸ்கொயர் தான் நம்ம எப்படி மாத்திட்டோம்? 8x மாத்தியாச்சு. பிகாஸ் ஆஃப் த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அந்த டேட்டா வச்சு. அப்போ லார்ஜர் நம்பர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர். ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் இஸ் நத்திங் பட் 8 டைம்ஸ் த லார்ஜர் நம்பர். ஓகேவா? அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 8x இஸ் ஈக்குவல் டு 180. இதுதான் ஆக்சுவலா ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போறோம். புரிஞ்சுதா? ப்ரொசீட் பண்ணுமா? கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சம்ம பொறுத்தவரையில என்ன எதோட கம்பேர் பண்றாங்க பாருங்கடா. ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் இஸ் 8 டைம்ஸ் த லார்ஜர் நம்பர். அப்போ ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் வந்து லார்ஜர் நம்பரோட கம்பேர் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெட் த லார்ஜர் நம்பர் பி, லெட் த லார்ஜர் நம்பர் பி எக்ஸ். அன்னோன் வந்து லார்ஜர் நம்பர் எடுத்துக்கணும். லெட் த லார்ஜர் நம்பர் பி எக்ஸ். இதுதான் லார்ஜர் நம்பர். சரி, இப்போ ஸ்கொயர் ஆஃப் த லார்ஜர் நம்பர் வந்து எப்படி இருக்குதா? ஸ்கொயர் ஆஃப் த லார்ஜர் நம்பர் இஸ் 8 டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர். ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் இஸ் 8 டைம்ஸ் த லார்ஜர் நம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. அதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. therefore ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர், ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர், ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் is equal to 8 times the larger number. Larger number we have assumed it as x. அப்போ 8 times x means இது 8x னு எழுதிக்கலாம். 8 times x னா 8 into x. அதனால மல்டிப்ளிகேஷன் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் 8 times the larger number, that is 8x. அப்போ நமக்கு ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் லார்ஜர் நம்பர் x னு எடுத்திருக்கோம். இப்போ லார்ஜர் நம்பர் எக்ஸ்னா வாட் இஸ்? இப்போ நம்ம அக்கார்டிங் டு த கொஸ்டின் எழுதலாமா? நல்லா கவனிங்க, நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. அக்கார்டிங் டு த கொஸ்டின் நான் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எழுதாதனா டைரக்டா நம்ம மெயின் இதுக்கு போயிடலாம். சரியா? அக்கார்டிங் டு த கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன், ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்கொயர் ஆஃப் டூ நம்பர்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்கொயர் ஆஃப் டூ நம்பர்ஸ். ரெண்டு நம்பரோட ஸ்கொயருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 180 சொல்லியிருக்காங்க. அப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டின் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ஜர் நம்பரோட ஸ்கொயர், லார்ஜர் நம்பர்னா என்ன? எக்ஸ். அப்போ எக்ஸோட ஸ்கொயர் இல்லையா, எக்ஸோட ஸ்கொயர்ல இருந்து ஸ்மாலர் நம்பர் என்ன? 8x. அந்த 8 அதாவது என்ன, ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் தான் 8x. ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் தான் 8x.
அப்போ லார்ஜர் நம்பரோட ஸ்கொயர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயரை வந்து மைனஸ் பண்ணா தட் இஸ் அதோட டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு கொடுத்திருக்காங்க. இட் இஸ் given as 180. ஓகேவா? இந்த ஸ்டெப் புரியுதாமா? யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நோ டவுட்ஸ். ஓகேவா? கவனிங்க. ஒரு சிலர் இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ணிக்கலாம், நல்லா கவனிங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 7ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர், அந்த பெரிய நம்பரோட ஸ்கொயருக்கும் சின்ன நம்பரோட ஸ்கொயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 180. அந்த பெரிய நம்பரை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா லார்ஜர் நம்பர் எக்ஸ் எடுத்துக்கிறோம். அது மட்டும் அப்போ லார்ஜர் நம்பர் எக்ஸ்னா ஸ்மாலர் நம்பர் என்ன? ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் வந்து 8 times x. கொஸ்டின் அதான் கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் வந்து இட் இஸ் 8 times த லார்ஜர் நம்பர், தட் இஸ் 8x. அப்போ லார்ஜர் நம்பரோட ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர், ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் தான் 8 times த லார்ஜர் நம்பர்னு கொடுத்துறாங்க. அப்போ when we subtract this square of the smaller number from square of the larger number, that is x square, you will get 180. இதுதான் क्वेश्चनோட அர்த்தம். இல்ல யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா இந்த plus 180 லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துடணுமா. இப்போ x square minus 8x. Sir, are you sharing screen? சரிமா? yes, I am sharing my screen da. உங்களுக்கு புரியலையா? தெரியலையா ஸ்கிரீன்? Sir, we can see, sir. ஓகே, என்னோட ஸ்கிரீன் பாருங்கடா. என்னோட ஸ்கிரீன் பின் பண்ணிருக்கீங்களா பாருங்க. இவ்வளவுதான்மா. இதுக்கப்புறம் நீங்க ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி செய்யறீங்களா? ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி செய்யலாம். என்னமா? இது ஃபேக்டரைசேஷன் இல்ல குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நான் இதோட ஆன்சர் என்ன வரும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். சரியா? நீங்க இதை நீங்களே தான் ஒர்க் அவுட் பண்ணணும். நான் உங்களுக்கு எதுலயும் இன்டரப்ட் பண்ண மாட்டேன். சரியா? இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது மட்டும் தான் நான் கத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரியா? இதோட ஆன்சர் வந்து எக்ஸ்க்கு என்னென்ன ஆக்சுவலா ரெண்டு ஆன்சர் வரும். ஒரு ஆன்சர் வந்து 90 வரும் அண்ட் x is equal to -30 வரும். x is equal to -30. இப்போ சொல்லுங்க xன்றது என்னன்னா ஒரு லார்ஜர் நம்பர். நல்லா கவனிங்க. x is equal to சாரி Larger number. இல்லடா, நான் ஒரே நிமிஷம் நான் தப்பான ஆன்சர் எழுதிட்டேன். ஒன் செகண்ட். x க்கு 90 வராது. ஓகேவா? ரெண்டு ஆன்சர் வருமா? 18 ஒரு ஆன்சர் வரும், x is equal to -10 ஒரு ஆன்சர் வரும். சரியாமா? இப்போ 18 ஒரு ஆன்சர், -10 ஒரு ஆன்சர். இதுல நம்ம எதை சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 18 தான் சூஸ் பண்ணணும். சரியாமா? 18 சூஸ் பண்ணேன். சரியா? எக்ஸ்க்கு வந்து 18 சூஸ் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸ்ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா லார்ஜர் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியாமா? எக்ஸ்ன்றது என்ன? லார்ஜர் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. எதுக்காக இது லார்ஜர் நம்பர் ஏன் x is equal to -10 எடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. நல்லா கவனமா கேளுங்க. இப்போ நமக்கு கண்டிஷன் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. நான் எழுதுறது வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எழுதுறேன். லார்ஜர் நம்பர் வந்து 8 times எப்படி இருக்கு? சாரி நான் லார்ஜர் நம்பர் இல்ல, ஸ்மாலர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்னமா கொடுத்திருக்காங்க? 8 times the larger number. Square of the smaller number. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. Square of the smaller number is 8 times the larger number. Suppose larger number -10 இருக்குன்னு வச்சுக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரியா? சப்போஸ் லார்ஜர் நம்பர் வந்து -10. ஏன்னா x க்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு ஆன்சர்ல நம்ம வந்து ஏன் 18 சூஸ் பண்றோம், -10 சூஸ் பண்ண கூடாதுன்றதுக்கு ரீசன் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். According to the question, square of the smaller number is 8 times the larger number. அப்படி பார்க்கும்போது 8 times -10 ன்னு வரும். What is 8 times -10? -80 ஆமா? Yes or no? Yes, sir. இப்போ என்னோட கேள்வி, ஸ்மாலர் நம்பரை ஸ்கொயர் பண்ணா எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் நெகட்டிவ்ல வருமா வராதா? ஒரு நம்பர் இருக்கு, அது ஸ்மாலர் நம்பர், ஏதோ ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் நெகட்டிவ்ல வருமா வராதா? எஸ் சார். வராதுடா. புரியுதா நான் சொல்றது? எந்த நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணாலும் சரி, அது பாசிட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி, ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா அதோட ஆன்சர் வந்து நெகட்டிவா வராது. கரெக்டா? அப்போ ஸ்மாலர் நம்பர் த ஹோல் ஸ்கொயர் வந்து -80 வர வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் the square of any number whether it is positive or negative, the answer is always positive. அதனால நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா, நம்ம இந்த சம்ம பொறுத்தவரை x க்கு வந்து -10 சூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? 18 சூஸ் பண்ணு. ஆமா. அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணனும்னா, இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிரணும்னா x is equal to -10 is inadmissible. ஓகேவா? x is equal to -10 is
Inadmissible because when we take the larger number as minus 10, okay, the square of the smaller number is equal to 8 times the larger number is not possible அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். இத வந்து நீங்க எழுதிக்கலாம் அல்லது உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது எதுக்காக இது வராதுன்றது? சார் திருப்பி சொல்லுங்க. இல்லம்மா, நீங்க இப்ப நான் ப்ளூ கலர்ல எழுதி இருக்கேன்ல, இத என்ன பண்ணுங்க, இத நீங்க உங்களோட எக்ஸாம்ல எழுதுங்க. when x is equal to இப்படி போட்டு எழுதுங்க. when x is equal to -10. இப்போ x க்கு வந்து ரெண்டு ஆன்சர் இருக்குமா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஆனா நம்ம பாசிட்டிவ் மட்டும் தான் இங்க இந்த சம்முக்கு சூஸ் பண்ணணும். சார் நீங்க கேட்கலாம், சார் ஒரு நம்பர் வந்து அது நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம் பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம்னு கேட்கலாம். ஆனா இந்த சம்முக்கு நெகட்டிவ் நம்பர் இருக்க முடியாது. சரியா? அது ஏன் இருக்க முடியாதுன்னா, எக்ஸுக்கு வந்து நீங்க -10 சூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஃபைனல் ஆன்சர்ல ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. -10 சூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர், அதனால தான் நான் ஸ்மாலர் நம்பரை பிராக்கெட்டுக்குள்ள எழுதி மேல ஸ்கொயர் போட்டுருக்கேன். புரியுதாமா? ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் வந்து 8 டைம்ஸ் த லார்ஜர் நம்பர். ஸோ லார்ஜர் நம்பரை நம்ம எக்ஸோட லார்ஜர் நம்பர் தான் எக்ஸ். எக்ஸுக்கு வந்து -10 இருந்துச்சுன்னா 8 டைம்ஸ் -10 என்னமா -8. புரியுதா புவனேஷ்? எஸ் சார். இப்போ 8 டைம்ஸ் -10 வந்து -8. இப்போ சொல்லுங்க, ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் வந்து -80 இருக்கு அப்படின்னு ஒரு கண்டிஷன் கிடைச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் நெகட்டிவ் வருமா வராது? வராது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, அப்ப நீங்க இந்த ப்ளூ கலர்ல எழுதி இருக்கிறது நீங்க கேளுங்க. when x is equal to -10, smaller number the whole square is equal to 8 times -10, that which is equal to -80. Therefore smaller number the whole square is equal to -80, which is not possible. It is not possible. Okay, because the square of any number is always positive. Here it is, we are getting -80, so it is not possible. Therefore x is equal to 18 is the only answer for the larger number. Hence the larger number is equal to what, ma? What is the larger number now? 18 sir. 18. Larger number is 18. இப்போ நமக்கு smaller number கண்டுபிடிக்கணும்ல, larger number மட்டும் கண்டுபிடிச்சா போதாதே, smaller number கண்டுபிடிக்கணும்ல. இப்போ நம்ம இந்த x is equal to that, அதனால x க்கு வந்து -10 நம்ம நெக்லெக்ட் பண்றோம். We are avoiding -10, so we are choosing x is equal to 18. Now we have to find the smaller number, but we know what is smaller number the whole square. 8 times the larger number, ama? Smaller number the whole square is equal to 8 times the larger number. That is 8 times 18. Yes sir. 8 times, what is 8 times 18 ma? 8 144. 144 ah? Okay, ஒரு நம்பர் அப்ப ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் வந்து என்ன வருது? ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் என்னமா வருது? 144 வருது. இப்போ சொல்லுங்க, இப்போ இந்த ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனா என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டா மாறுமா? ஓகேவா? ஆனா நல்லா கவனிங்க, ஈக்குவேஷனா இருக்கும்போது ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போகும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறணும். ஆனா முன்னாடி என்ன சிம்பிள் போடணும்னு சொல்லிருக்கேன்? Plus or minus. Plus or minus. அப்போ நமக்கு ஸ்மாலர் நம்பரோட ஆன்சர் என்ன தெரியுமா? ஸ்மாலர் நம்பர் இஸ் either 12. What is the square root of 144 value, ma? 12. So answer is plus or minus square root of 144 வந்து 12. ஏன்னா 12 into 12 தான் 144. 12 into 12 தான் என்ன 144. Therefore the larger number is 18 and the smaller number is plus or minus 12. Can be plus 12 or can be minus 12. That's answer. Hence the larger number is எனக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு சார். சார் எனக்கு x அந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு சார். ஓகேடா, x க்கு அந்த ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருச்சா? 18 and -10. Yes sir, 18 and -10. வெரி குட், வெரி குட். சரி, இப்போ நீங்க இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கமா. நீங்க அப்புறமா இப்ப செய்யாதவங்க மறுபடியும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது செய்யுங்க. இப்போ நம்ம அடுத்த சம் போலாம். இது மட்டும் ஃபைனல் ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. Completed sir. ஓகே, குட். எல்லாரும் முடிச்சாச்சா? 1 minute sir. ஓகே, மேல சார் கொஞ்சம் மேல போங்க. ஒரே நிமிஷம். ஓகேவா? போதுமா? இன்னும் கொஞ்சம் மேல போகணுமாமா? ஓகே சார். இதுல ஏன் நான் which is not possible போட்டிருக்கேன் தெரியுமா? Because square of any number is not negative. அதனால தான் x is equal to -10 வந்து நம்ம சூஸ் பண்ணல. Because some number square will be always positive. Any number, the square of any number is positive. Okay, as well as the square of 0 is 0, but the square of any number will not be negative. That is why we are avoiding x is equal to -10. Okay, we are neglecting. புவனேஷ் புரிஞ்சுதாமா?
எஸ் சார். ஓகே ஆரோன். எஸ் சார். ஓகே சண்முகப்பிரியா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே இத கடைசி ஸ்டெப் இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்க ஃபார்முலால அப்ளை பண்ணி இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் நீங்க எழுதிட்டீங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபார்முலால அப்ளை பண்ணாதான் அந்த ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். குவாட்ராட்டிக் ஃபார்முலா. சரியா? அது அப்புறமா கூட செய்யலாம். சார் அந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு சார் ஃபார்முலா. ஓகேமா வெரி குட். சரி அடுத்த சம் போலாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகே சரி கவனிங்கம்மா. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் நான் ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். சிம்பிளா நானே இப்போ கேட்கறேன் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 கேக்குறாங்க. வாட் இஸ் ஆன்சர் ஃபார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144? 12 சார். சார். ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ஓட ஆன்சர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 12 நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144ன்றது 12 மட்டும் தான். ஆனா ஈக்குவேஷன்ல வந்து x bar is equal to 144 இருக்கும்போது தென் x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது முன்னாடி ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு தான் ஸ்கொயர் ரூட் போடணும். புரிஞ்சுச்சாமா? அப்போ தான் என்ன ஆகுது x is equal to plus or minus 12. ஓகே சார். ஓகேவா? ஆனா வெறுமனே ரூட் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். அது நான் ஞாபகம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चनமா. क्वेश्चन நம்பர் 8 எழுதுங்கம்மா. Exercise 4.3 question number 8. நான் question read பண்றேன். So இது ஒரு important type question. A train travels 360 km at a uniform speed. Uniform speed னா அந்த அதாவது என்னன்னா அந்த ஸ்பீட்ல வந்து எந்த மாற்றமும் இல்லாம போயிட்டே இருக்குது ஒரே கிராஜுவலா. நம்ம சில நேரம் பைபாஸ்ல போகும்போது போவோம்ல 60 km ஸ்பீட்ல அப்படியே போயிட்டே இருக்கும். சரி அந்த மாதிரி. A train travels 360 km at a uniform speed. If the speed had been 5 km per hour more, it would have taken 1 hour less for the same journey. Find the speed of the train. என்ன சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட யூனிஃபார்ம் ஸ்பீட்ல அது போயிட்டே இருக்குது. எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுதான்? 360 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல. இப்போ அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடை விட அது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போகும்போது இவ்வளவு குறிப்பிட்ட ஸ்பீட்ல 360 கிலோமீட்டர் அது டிராவல் பண்ணுது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா சப்போஸ் ஸ்பீட் மட்டும் இன்னும் ஒரு 5 km per hour அதிகமா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 80 km per hourல ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கலாம் இனிஷியலா யூனிஃபார்ம் ஸ்பீட். அது வந்து அதுல இருந்து ஒரு 5 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 85 km per hour மாறுது. அப்படி மாறுச்சுன்னா இனிஷியலா போன ஸ்பீட்ல வந்து அது போய் சேர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குமோ அதை விட வந்து இது இப்போ நம்ம 5 km per hour ஸ்பீட் வந்து அதிகமாச்சுனாலே போதும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. 1 hour பிஃபோர்லயே அது என்ன பண்ணுது? அதே ஜர்னியை வந்து அது கம்ப்ளீட் பண்ணுது. சரி அப்ப நான் என்ன பண்றேன் இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ் போடுறேன். நீங்களும் இது பண்ணலாம். சரியா? இப்போ பாருங்க இது வந்து ஏபி. ஏன்றது அந்த ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட். பி வந்து இந்த அதாவது இந்த டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணுதுமா. ஸ்டார்டிங் எண்டிங்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் ஏல இருந்து பிக்கு போகுது. ஏல இருந்து பி வரைக்கும் அது போற டிஸ்டன்ஸ் போற ஸ்பீட் என்னன்னா யூனிஃபார்ம் ஸ்பீட். அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடை தான் நம்ம என்ன பண்ண சொல்றாங்கன்னா கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே அந்த யூனிஃபார்ம் ஸ்பீட் நமக்கு தெரியாதுல்ல, அதனை கேட்டுக்காங்க. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். அப்ப நான் என்ன பண்றேன் அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடை வந்து x km per hour ன்னு எடுத்துக்கிறேன். let the uniform speed be x km per hour. அங்கே எழுதி வச்சுக்கேன். இல்ல ஸ்டெப் எழுதணும் பட் anyhow நீங்களும் அந்த டைம்ஸ் போட்டுக்கோங்க. சிம்பிள் ஸ்கெட்ச். சரி இப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா ஏல இருந்து பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 360 km. எவ்வளவு டிஸ்டன்ஸ்மா? 360 km வந்து டிஸ்டன்ஸ்ல போகுது. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன எழுதுறேன் பாருங்க. சொல்யூஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. let the uniform speed of the train be. என்ன எடுத்துக்கணும் சொல்லுங்க. எதை கண்டுபிடிக்கணுமோ அதுதான் வேரியபிள். x. வெரி குட். let the uniform speed of the train. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வருமா? இந்த மாடல் क्वेश्चंसலாம் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல இந்த அதாவது என்னன்னா இப்போ நீங்க எந்த மாதிரி பேங்கிங் செக்டார்ஸா இருக்கட்டும் இல்ல போலீஸ் எக்ஸாமினேஷன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி क्वेश्चंसலாம் அவங்க கேட்பாங்க. சரியா? let the uniform speed of the train be x km per hour. x km per hour இவ்வளவு ஸ்பீட்ல அது போகுது. சரி இப்போ இவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து 360 km கவர் பண்ணுது. அதுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கொண்டதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னன்னா we know that w கேட்டிங் போடுங்க. we know that speed is equal to distance by time. speed is equal to distance by time. அதனால தான் யூனிட் ஆஃப் ஸ்பீட் என்னன்னா கிலோமீட்டர் per hour. இவ்வளவு கிலோமீட்டர் per hourல போறோம்னு சொல்லுவாங்க. சோ டிஸ்டன்ஸ் தான் கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் ஓட யூனிட் கிலோமீட்டர், ஹார் வந்து டைம். சோ டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஸ்பீடோட
ஃபார்முலா. இப்போ இந்த டைம் அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ ஸ்பீட் இன்டு டைமா மாறும். இந்த ஸ்பீட் இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? டிவிஷனா மாறும். அப்போ என்ன ஆகும்? வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் டைம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். வெரி குட். இந்த ஸ்பீட் இந்த சைடு வந்து ரைட் சைடுல வந்து டிவிஷன் ஆயிடும். சோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இப்போ இந்த டைமோட ஃபார்முலாவை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இதுவுமே நீங்க நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீடோட ஃபார்முலா எல்லாருமே தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அந்த ஃபார்முலா வந்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இந்த டைம் வந்து லெஃப்ட் சைடுல கொண்டு போறோம், ஸ்பீட் வந்து ரைட் சைடுல கொண்டு போறோம். சோ இந்த டிவிஷன்ல இருக்கிறது அந்த சைடு போனா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும், மேல போயிடும். அங்க மேல இருக்கிறது இந்த சைடு வந்து இந்த டிவிஷன் வந்துருச்சு. சரியா? இப்போ டைம் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேஸ் 1 நல்லா கவனிங்க. கேஸ் 1 இதுதான் கண்டிஷன் 1. அதாவது x km/h ஸ்பீட்ல போச்சுன்னா அது எவ்வளவு டைம்ல போய் அந்த 360 கிலோமீட்டரை ரீச் பண்ணும்? டிராவல் அந்த 360 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குன்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்க போறோம். அப்போ அந்த டைம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, சோ டைம் டேக்கன் பை, நல்லா கவனிங்க. இப்போ நான் எழுதுறது இந்த ஸ்டெப் அப்படியே எழுதுங்க. டைம் டேக்கன் பை the train to travel 360 kilometer at a speed of x km/h. x km/h ஸ்பீட்ல வந்து 360 கிலோமீட்டர் வந்து அது எவ்வளவு டைம்ல அது ரீச் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். that is equal to, இப்போ ஃபார்முலா இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா டைம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ். சோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 360 கிலோமீட்டர். அப்ப 360 divided by what is the speed ma? x. So 360 by x. இது அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டேக்கன் by the train to travel 360 km at a speed of x km/h. இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெயின் வந்து இப்போ வந்து 5 km/h வந்து அதிகமான ஸ்பீட்ல போகுது. ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ ரெண்டாவது கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, if the speed had been 5 km/h more, இனிஷியலா போன ஸ்பீடை விட 5 km/h வந்து அதிகமா ஸ்பீடு போச்சுன்னா 5 km/h more then the time taken. இப்போ டைம் டேக்கன் என்ன வரும்ன்றத கண்டுபிடிக்க போறோம். then the time taken to travel அதே டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது, ரைட், travel 360 கிலோமீட்டர் is equal to, ஓகேவா? இப்போ சொல்லுங்க, அதே ஃபார்முலா தான். டைம் டேக்கன் வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதே டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணுது 360. ஆனா ஸ்பீட் என்ன ஆயிடுச்சுன்னா 5 km/h வந்து அதிகமாயிடுச்சு. அப்போ என்னமா x + 5 இனிஷியலா x km/h ஸ்பீட்ல போச்சு. இப்போ அதுல இருந்து 5 அதிகமாகுது. அப்போ ஸ்பீட் என்ன ஆயிடும்? x + 5 மாறிடுமா? Yes sir. Yes sir. ஓகே, இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அக்கார்டிங் டு த கொஸ்டின் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ண போறேன். சரியா? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. முதல்ல வந்து இந்த டைம்ல போச்சு, இந்த 360 by xன்ற டைம்ல வந்து அது போய் சேர்ந்துச்சு. இப்போ ஸ்பீட் அதிகமானதுக்கு அப்புறம் இவ்வளவு டைம்ல போகுது. இப்போ இந்த ரெண்டு டைம் நான் 2 சர்க்கிள் போட்டுக்கல, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் செகண்ட் சர்க்கிள். இந்த 2 சர்க்கிள்ல எந்த டைம் வந்து அதிகமா இருக்கும், எந்த டைம் கம்மியா இருக்கும்? ஃபர்ஸ்டா செகண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் அதிகமா இருக்கும், செகண்ட் ஒன் கம்மியா இருக்கும். செகண்ட் ஒன் கம்மியா இருக்கும். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன் அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஸ்பீட் வந்து x தான். ரெண்டாவதுல ஸ்பீட் வந்து x + 5. ஸ்பீட் அதிகமாயிடுச்சு. அப்போ வந்து டைம் டேக்கன் வந்து கம்மியாயிரும். பேசிக் தானே இது. நம்ம ஸ்பீடா போனா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். சரியா? அதே இது கொஞ்சம் ஸ்லோவா போனா கொஞ்சம் லேட் ஆகும் இல்ல, அந்த இது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டைமிங்கோட டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 10 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து 10 hours. ஒரு எக்ஸாம்பிள்மா எழுதிடாதீங்க, இதை நீங்க எழுத வேணாம். இது 10 hoursனா இது எவ்வளவு ஹார்ஸ்ல போகும்? அக்கார்டிங் டு தி क्वेश्चन பார்த்து சொல்லுங்க. 9 hours sir. வெரி குட். क्वेश्चन அழகா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா 5 km/h வந்து அதிகமா ஸ்பீட்ல போச்சுன்னா அது வந்து முதல்ல போன ஸ்பீட் டைமை விட 1 மணி நேரம் சீக்கிரமா போகும்னு சொல்லியிருக்காங்க. It would take 1 hour less for the same journey அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It would have taken 1 hour less for the same journey. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அக்கார்டிங் டு தி क्वेश्चन, இதுதான் முக்கியமான பாயிண்ட்மா. அக்கார்டிங் டு தி क्वेश्चन, முதல்ல வந்து அது எவ்வளவு டைம் எடுத்துக்குச்சுன்னா 360 divided by x. இந்த டைம்ல இருந்து இந்த ரெண்டாவது கேஸ்ல இருக்கக்கூடிய டைமை மைனஸ் பண்ணா அதோட டிஃபரன்ஸ் என்ன வரும்? 1 தானே வரும். பிகாஸ் இந்த ரெண்டு டைமுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? 1 hour தானமா? Yes sir. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா இந்த ஸ்டெப்?
இது வந்து முதல்ல வந்து x km/h ஸ்பீட்ல போகும்போது எவ்வளவு டைம் எடுத்துச்சு, இது வந்து ஸ்பீட் அதிகமாகும் போது எவ்வளவு டைம் எடுக்குது. அப்ப இனிஷியல் டைம்ல இருந்து அந்த அதாவது முதல்ல போன டைமை விட ரெண்டாவது போன டைம் வந்து 1 மணி நேரம் கம்மியாகுது. அப்ப அந்த ரெண்டு டைமோட டிஃபரன்ஸ் தான் 1. ஓகே, ஆகாஷ் டவுட் இருந்தா கேளுங்கம்மா. இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். சார் இதை இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னொரு டைம் சொல்றேம்மா. இப்போ என்னோட கேள்வி நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லா கவனிங்க. இப்போ வந்து நீங்க நார்மலா ஸ்கூலுக்கு வந்து பைக்ல போறீங்க சார், என்ன சொல்லுது, சைக்கிள்ல போறீங்கடா. நீங்க நார்மலா சைக்கிள்ல போகும்போது உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் எடுத்துக்குதுடா. நீங்க நார்மலா சைக்கிள்ல உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போறீங்க, உங்களுக்கு வந்து வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம், 15 மினிட்ஸ். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்பீடா போறீங்கடா. நீங்க வந்து எப்பவும் போறதை விட ஒரு கொஞ்சம் அதிகமான ஸ்பீட்ல போறீங்க. அப்படி ஸ்பீடா போகும்போது நீங்க எப்பவும் போறதை விட நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு நிமிஷம் சீக்கிரமா போயிடுறீங்க. எவ்வளவு நிமிஷம் சீக்கிரமா போறீங்கடா? 1 minute. 1 மினிட் சீக்கிரமா போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டே போன டைம் வந்து 15 மினிட்ஸ். அப்ப ரெண்டாவது டே போன டைம் வந்து எவ்வளவா இருக்கும்? 14 மினிட்ஸ். 1 மினிட் சீக்கிரமா போயிடுறீங்க. அப்போ 15 - 14 ஆன்சர் என்ன? 1. அதோட அர்த்தம், இந்த 1 அர்த்தம் என்னன்னா முதல் நாள் போன டைமை விட ரெண்டாவது நாள் போன டைமை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வருது. பிகாஸ் நீங்க செகண்ட் டே வந்து ஸ்பீட் அதிகமா போறீங்க. இது ஃபர்ஸ்ட் டே. புரிஞ்சுச்சாமா? எஸ் சார். அதே தான் இங்க எழுதிருக்கோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல x km/h ஸ்பீட்ல போகும்போது இதுதான் டைம். இந்த டைம் நமக்கு வேல்யூவா தெரியாது, இது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனா இருக்கு. இந்த டைம் இதான் அந்த முதல் டைம். இதுல இருந்து நம்ம ரெண்டாவது டைம் என்ன பண்றாங்கன்னா ஸ்பீட் அதிகமாயிடுச்சு. எக்ஸ்ன்ற ஸ்பீட்ல போன ட்ரெயின் வந்து x+5 மாறிடுச்சு. ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அப்போ ஒரு டைம் ஆகுமா, அந்த டைமை வந்து இந்த முதல்ல போன டைம்ல இருந்து மைனஸ் பண்ணா அந்த டிஃபரன்ஸ் வந்து 1. ஏன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஸ்பீட் அதிகமா போகும்போது அது 1 மணி நேரம் கம்மியா தான் எடுத்துக்குது அங்க போய் ரீச் ஆகுது. புரியுதாமா? ஏன் இந்த மாதிரி மைனஸ் போட்டு = 1 எழுதிருக்கீங்க, புரியுதா? எஸ் சார். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? டவுட் இருந்தா கேட்டுக்கணுமா? சண்முக பிரியா புரிஞ்சிச்சா? எஸ் சார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இத கிராஸ் இந்த நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்ல, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாத்தணும்ல. இப்போ இந்த x வந்து இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும், இந்த x+5 இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். எப்பவுமே ரெண்டு டேர்ம் இருந்தா பிராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், இங்க 360 × x+5 ஆயிடுமா? 360 × x+5 மைனஸ் எப்பவுமே நம்பர்ஸா இருந்தா எல்சிஎம் எடுக்கலாம். இங்க வந்து x+5 எல்லாம் இருந்தா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். மைனஸ் இந்த x வந்து இந்த 360 ஓட மல்டிப்ளை பண்ணா 360x ஹோல் டிவைடட் பை இந்த x-ஐயும் இந்த x+5-ஐயும் கீழ இருக்கக்கூடிய ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். x × x+5 is equal to 1. ஓகேவா? இனிமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த x × x+5 கீழ மல்டிப்ளை பண்ணா இந்த 360 டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி உள்ள x ஓட மல்டிப்ளை பண்ணா 360 × x is 360x plus 360 × 5. What is 360 × 5? 1800. 1800. ஓகே, 1800. அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் 360x ஹோல் டிவைடட் பை இப்போ என்ன ஆகும்னா இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். x × x is x square. x × +5 என்னமா? +5x. எஸ் சார். ஓகே, which is equal to ரைட் சைடுல 1 இருக்கு. இப்போ பாருங்க நியூமரேட்டர்ல +360x - 360x ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சோ நியூமரேட்டர்ல வெறுமனே என்ன இருக்குதுன்னா 1800 மட்டும் தான் இருக்கும். 1800 which is equal to இந்த 1 ஓட இங்க கீழ இருக்க இந்த டிவிஷன்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு போனா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். சோ 1 × anything is அதே தான். அது நான் டைரக்டா கூட எழுதிக்கலாம். சோ நான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஓகே, இப்போ நான் 1 × x² + 5 is x² + 5 தான். therefore 1800 is equal to x² + 5. sorry 5x. 1 × x² + 5x is x² + 5x தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 1800 தான் இங்க தனியா இருக்குது, இத ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ இங்க என்ன இருக்கும், லெஃப்ட் சைடுல எதுவுமே இருக்காதா, 0 is equal to x² + 5x. இந்த பிளஸ் 1800 அந்த ஆப்போசிட் சைடு வந்தானே -1800. இப்போ நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ஈக்குவேஷன் வந்துருச்சு. என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு? therefore இந்த பர்టిక్యులர் கண்டிஷனை ஓகேவா ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னா x அப்படி மொத்தமா இந்த மொத்த ரைட் சைடையும் லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல மாத்தும்போது சைன் சேஞ்ச் எல்லாம் தேவையில்லை, அப்படி மொத்தமா மாத்திக்கலாம். x² + 5x - 1800 is equal to 0. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மை நீங்க வந்து எய்தர் ஃபேக்டரைசேஷன் மெத்தடோ இல்லைன்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தடோ யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, x ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. சரி, இது இப்போ செய்ய வேணாம், சொல்லுங்க. x = 40, x = -45. x is equal to 40 and -45. ஓகே, -45 எடுக்கலாமா? Speed cannot be negative, so x = 40. வெரி குட் மா. ஸ்பீட் cannot be negative. சரியா? ஸ்பீட் cannot be negativeன்றதுனால இதுக்கு ரெண்டு ஆன்சர் வருமா? இப்போ செய்யாதீங்க, ஜஸ்ட் அந்த ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இது அப்படி நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா லாஸ்ட் என்ன கிடைக்கும், இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா x is equal to 40 ஒரு ஆன்சர் கிடைக்கும், x is equal to -45 ஒரு ஆன்சர் கிடைக்கும்.
You should not choose this x is equal to minus 45 because speed cannot be negative. ஏன்னா x ன்றது என்ன? Speed of the train. So since speed cannot be negative, therefore you have to choose x is equal to 40 km per hour. சரியாமா? அப்போ therefore the uniform speed of the train is 40 km per hour னு சொல்லி சம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஓகேமா, நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். எஸ் சார். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதே மாடல்ல ஒரு क्वेश्चन வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? இதே மாடல் தான். இதுல இருந்து அடுத்த டிஃபிகல்ட்டி லெவல்லாம் கிடையாது. இப்போ இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 2 taps can fill the water. ஓகே, 2 water taps together can fill the water tank. அதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்த லெவல். சரியா? ஓகேவா? இப்போ அந்த மாடல்ல கொடுக்க போறதுல அது நான் அடுத்த கிளாஸ்ல டீச் பண்றேன். இப்போ இதே மாடல்ல ஒரு சம் போர்டு எக்ஸாமினேஷன்ல கேட்ட ஒரு क्वेश्चन. சரியா? அந்த क्वेश्चन இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் क्वेश्चन வந்து நான் எழுதுறேன். சரியா? நீங்க அப்படியே காப்பி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்க. ஃபுல் சம் சேவனா ஈக்குவேஷனா இத கன்வர்ட் பண்ணிட்டு நான் சொல்லணும். நான் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியலன்னா நான் சொல்லி தரேன். क्वेश्चन எழுதுங்கமா. ப்ளீஸ் ரைட் தி क्वेश्चन. A truck covers இதே ஸ்பீட் டைம் டேக்கன் பேஸ் பண்ணுதான். சரியா? A truck covers ஐவில பாத்துருக்கீங்கல்ல, a distance of a truck covers a distance of 150 kilometer at a certain average speed. At a certain average speed. At a certain average speed. This is very important. அங்க யூனிஃபார்ம் ஸ்பீட் கொடுத்தாங்க, இங்க ஆவரேஜ் ஸ்பீட். சரியா? ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட்லாம் நீங்க பிசிக்ஸ்ல லேர்ன் பண்ணுவீங்க. நான் அப்புறம் முடிஞ்சா சொல்லி தரேன். சரியா? இப்போ நான் क्वेश्चन எழுதுறேன். At a certain average speed and then covers another 200 kilometer at average speed which is 20 km per hour, which is 20 km per hour more than the first speed. முதல்ல ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜ் ஸ்பீட்ல வந்து அது ரீச் பண்ணுது. சரியா? அந்த ஸ்பீடை விட இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு 200 கிலோமீட்டர் வந்து அதை விட 20 கிலோமீட்டர் பெர் அதிகமான ஸ்பீட்ல 20 கிலோமீட்டர் பெர் ஹார் மோர் தென் த ஃபர்ஸ்ட் ஸ்பீட். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீட் அந்த ஆவரேஜ் ஸ்பீட், முதல்ல அந்த ஆவரேஜ் ஸ்பீடை தான் சொல்றாங்க. மோர் தென் த ஃபர்ஸ்ட் ஸ்பீட். ஃபுல் ஸ்டாப். If the truck covers the total distance. So what is yara solunga, what is the total distance covered by the truck ma? 350 kilometers. 350 kilometers. Very good. முதல்ல ஒரு 150 அப்புறம் ஒரு 200. So டோட்டலா 350 kilometers travel பண்ணுது. சரியா? அந்த total distance வந்து 5 hours அது travel பண்ணுது. The truck covers the total distance in 5 hours. Okay va? Come on, find the speed of the truck. Find the first speed. அந்த முதல்ல சொன்னாங்கல, முதல்ல ஒரு 150 km ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல போச்சுல,
அந்த ஸ்பீடை கேக்குறாங்க. ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் த ட்ரக். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்னா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீடை தான் கேக்குறாங்க. சரியாமா? சரி, இப்போ நீங்க எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கூட மாத்த வேணாம். நான் முதல்ல போன சம் நம்ம செஞ்சோம்ல, அந்த ஒரு முதல்ல கொடுத்துருக்கூடிய கொஸ்டினை வந்து ஒரு ஈக்குவேஷனா மாத்தினாலே போதும் எனக்கு. அப்படி எனக்கு மாத்திட்டு எனக்கு சொல்லுங்க யாரெல்லாம் மாத்துறீங்கன்னு பாக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நான் டயக்ராம் வரைஞ்சு காட்டுறேன். நீங்களே ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்கம்மா, முடியுமா? உங்களால ட்ரை பண்ண முடியுமா? எஸ் சார், ட்ரை பண்றேன் சார். ஓகே, குட். மியூட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கொஸ்டினை ஈக்குவேஷனை மாத்திட்டாலே போதும். எனக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்குலாம் மாற்ற தேவையில்லை. ax square plus bx plus c is equal to 0. ஜஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை மாத்துங்க, அவ்வளவுதான். மாத்திட்டு நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை ஃபர்தர் ரெடியூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஈக்குவேஷனை மாத்துவீங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஈக்குவேஷனை மாத்துறோம்லடா. இப்போ கவனிங்கம்மா, எல்லா கொஸ்டின் எழுதிட்டீங்களா? எஸ் சார். சார் அது ஈக்குவேஷன் நான் சொல்லட்டா சார்? சொல்லுங்கம்மா. 150 by x plus 200 by x plus 20 equals to 5. வெரி குட்ரா, வெரி குட், சூப்பர். சார் எனக்கும் அதேதான் சார். குட். கவனிங்கம்மா, இந்த கொஸ்டின் வந்து 4 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து போர்டு எக்ஸாம்ல 4 மார்க் கேட்டிருக்காங்க. அந்த 4 மார்க்ல கேட்டதுல அந்த போர்டு எக்ஸாமினேஷன் கரெக்ஷனுக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு ஸ்பிட் அப் கொடுப்பாங்க ஆன்சர். அந்த ஆன்சர் கீழே இப்போ நீங்க ஒரு ஈக்குவேஷன் சொன்னீங்க தெரியுமா? சரியாடா? 150 by x plus 200 by x plus 20 is equal to 5. அந்த ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டாலே 1.5 மார்க் தான், 4 மார்க்ஸ். சரியாமா? அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சா 1.5 மார்க். அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்துறோம்ல, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தின அந்த மாத்திர ஸ்டெப் வரைக்கும் அது ஒரு மார்க். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாத்துறதுக்கு ஒரு மார்க். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மா வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ டோட்டலா 2.5 மார்க் வந்துருச்சு. ரிமைனிங் 1.5 தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மை வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலாவோ இல்ல ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அதுக்கு தான் ரிமைனிங் 1.5 மார்க். அதனால வந்து முதல் ஸ்டெப் நமக்கு கரெக்டா வந்துருச்சுனாலே அடுத்து நம்மளால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். சரியா? யாருக்கெல்லாம் இதுல டவுட் இருக்குமா? சரி, எல்லாம் நான் ஒரே டைம் நான் சொல்லி காமிச்சிடுறேன், கவனிங்க. எப்படி அவங்க சொன்னது கரெக்ட்னு சொல்றேன் பாருங்க. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வேர்டிங்ஸ்லாம் எழுதுறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன், நீங்க வேர்டிங்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா லெட், இப்போ டயக்ராம் பாருங்களேன்டா, இதுதான் அந்த டயக்ராம், சும்மா ஒரு ரஃபா. இப்போ என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஆரம்பிக்குது ஏ, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பி, இது சி. ஏல இருந்து பிக்கு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 150 கிலோமீட்டர்ஸ். பில இருந்து சிக்கு வந்து எவ்வளவு கிலோமீட்டர்னா 200 கிலோமீட்டர். இப்போ ஏல இருந்து பிக்கு வந்து அது எவ்வளவு என்ன ஆவரேஜ் ஸ்பீட்ல போகுதுன்றது நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆனா பில இருந்து சிக்கு அது எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுமா? முதல்ல போன ஸ்பீடை விட எவ்வளவு அதிகமாக போகுது? எக்ஸ் பிளஸ் தட் இஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20யா? எக்ஸ் பிளஸ் 20. அப்போ இதுதான் இந்த பி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீடு, இது பிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்பீடு. ஆனா டோட்டலா ஏல இருந்து பிக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 5 hours. சரியா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பிக்கு அது எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏ டு பியோட டைமிங் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னன்னு தெரியும். வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் டைம்? ஸ்பீட் பை டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடாமா? அப்ப டிஸ்டன்ஸ் என்ன? ஏ டு பி 150. அப்போ 150 டிவைடட் பை ஸ்பீட் என்ன? எக்ஸ் பிளஸ் இது. இப்போ ஏல இருந்து பிக்குள்ள டைம் தெரிஞ்சிருச்சு. பில இருந்து சிக்குள்ள டைம் என்னன்னா டிஸ்டன்ஸ் என்ன? 200. சோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் என்னவா? இப்போ பி டு சியோட ஸ்பீட் என்ன? எக்ஸ் பிளஸ் 20. இனிஷியலா போன ஸ்பீடை விட இது அதிகமா தானே போகுது. இனிஷியலா போன ஆவரேஜ் ஸ்பீடை விட இது 20 கிலோமீட்டர் பெர் அதிகம். அப்போ எக்ஸ் பிளஸ் 20. அப்போ 200 பை எக்ஸ் பிளஸ் 20. சரியாமா? which is equal to இப்போ இந்த பில இருந்து சிக்கு போன டைமையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? ஆட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு டைமும் சேர்த்து தான் எவ்வளவு டைம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க?
ஏல இருந்து சிக்கு போறதுக்கு 5 ஹார்ஸ் எடுத்துக்குது which is equal to 5. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். போன சம் மாதிரி தானே இருக்குது இது. புரியுதாமா? சார் இத சார் கிராஸ் திரும்ப ஒரு தடவை சொல்ல முடியுமா? நான் மறுபடியும் சொல்றேன்டா. அதாவது ஒரு ட்ரக் வந்து ஒரு முதல்ல ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல வந்து அது போகுது, ஆவரேஜ் ஸ்பீட்ல போகுது. அந்த ஆவரேஜ் ஸ்பீடை தான் எக்ஸ்னு எடுத்துக்கணும். நமக்கு தெரியாது அது, அதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீட் இனிஷியலா அது வந்து ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போகுது இல்ல, ஆவரேஜ் ஸ்பீட்ல. அந்த 150 கிலோமீட்டர் அது டிராவல் பண்ணதுக்கு ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹார்ன்ற ஆவரேஜ் ஸ்பீட்ல அது போகுது. சரியா? அதுக்கப்புறமா அதுல இருந்து மறுபடியும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து அது வந்து என்ன பண்ணுறதுனா கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக போகுது. அது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ரீட் பண்றேன் பாருங்க. A truck covers a distance of 150 km. This is the green color portion. A truck covers a distance of 150 km at a certain average speed. That average speed is x. And then அதுக்கப்புறமா another 200 km. அதுக்கப்புறம் ஒரு 200 km. ஓகேவா? And then covers another 200 km at average speed which is 220 km per hour more than the first speed. இந்த முதல்ல போன ஸ்பீடை விட 20 km per hour வந்து அதிகமான ஸ்பீட்ல வந்து இன்னொரு 200 கிலோமீட்டர்ஸ் அது டிராவல் பண்ணுது. இந்த டயகிராம் இது புரிஞ்சுச்சாமா? இந்த क्वेश्चन புரிஞ்சுச்சா? எஸ் சார். ஓகே, இப்போ என்ன பண்ணனும்னா டோட்டலா வந்து இந்த மொத்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு அது எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு क्वेश्चन போட்டுருக்காங்க. It takes 5 hours. 5 hours. If the truck covers the total distance is 150 km plus 200 km. அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் அது கவர் பண்றதுக்கு it takes 5 hours. Find the first speed of the truck, that is x கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டாவது ஸ்பீட் வந்து x + 20. நமக்கு தேவை அந்த x தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஏல இருந்து பிக்கு வந்து அது எவ்வளவு டைம் எடுத்துக்கும் கண்டுபிடிக்கிறேன். ஏல இருந்து பிக்கு அது எவ்வளவு டைம் எடுத்துக்கும்னா, டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் இஸ் 150 km a to b. ஸ்பீட் என்ன x. அப்ப 150 by x. இந்த 150 by x என்னன்னா டைம் டேக்கன் டு கவர் ஃபர்ஸ்ட் 150 km. தட் இஸ் 150 by x. ஓகேவா? பிளஸ் இந்த ரிமைனிங் 200 km கவர் பண்றதுக்கு அது எவ்வளவு டைம் எடுத்துக்கும்னா, டிஸ்டன்ஸ் இஸ் 200, டிஸ்டன்ஸ் இஸ் 200 டிவைடட் பை டைம் என்ன, அதே இங்க வந்து சாரி ஸ்பீட் என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் மா. Distance is 200. What is speed? X plus 20. அப்போ 200 by x plus 20 வந்து என்னன்னா, இந்த 200 km டிராவல் பண்றதுக்கு அது எவ்வளவு டைம் எடுத்துக்குமோ அது கொடுக்கும். இந்த ரெண்டு டைமையும் ஆட் பண்ண என்ன வருது? டோட்டல் டைம் என்ன? 5 hours sir. அதனால தான் x is equal to 5 போட்டுருக்கேன். புரிஞ்சுதாமா? எஸ் சார். இப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களால ஃபர்தரா ரெடியூஸ் பண்ண முடியுமா? ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நான் சொன்ன மாதிரியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட. சார் நான் முடிச்சிட்டேன் சார். ஓகேடா. இதோட சொல்லுங்க, இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஃபர்தரா இத ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாத்துறீங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன கிடைக்கும்? 5x² minus 20. 5x² minus 250x minus 3000 sir. 5x², listen, 5x² minus 250x. Yes sir. Minus 3000 is equal to 0. Okay, இது கரெக்ட் தான். ஆனா இத ஃபர்தரா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் because 5 250 3000 everything is a multiple of 5. So we can divide this whole equation by 5. 5 by 5 1. So 1x² x² எழுதலாம் minus. Oh, I got the value of x. Very good ma. Wait a minute. So 250 5 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 50 ஆ? I also get it. அதே மாதிரி what is 3000 divided by 5? It is 600. 5 into 600 is 3000. அப்ப என்ன ஆகும்னா 0 by 5 is 0 தான். இப்போ ஸ்டாண்டர்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் சிம்பிளா மாத்தியாச்சு நம்பர்ஸ் எல்லாம். இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணா either quadratic formulaவோ அல்லது factorization மெத்தடை யூஸ் பண்ணி x க்கு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. x க்கு ஆன்சர் When x equal to 60 or x equal to minus 10 and speed cannot be negative, so x equal to 60. Very good. So x is equal to 60 and x is equal to minus 10 ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸ்பீட் நெகட்டிவா இருக்க முடியாது because x ன்றது average speed. Speed cannot be negative, so we are choosing x is equal to 30. Hence the first average speed of the truck, that is the first speed of the truck is 60 km per hour. இதுதான் ஆன்சர். இத ஃபர்தரா நீங்க ப்ரோசீட் பண்றீங்களா? எல்லாரும் கால்குலேஷன்ஸ் ட்ரை பண்றீங்களா? क्वेश्चन இந்த சம் புரிஞ்சுச்சாமா எல்லாருக்கும்? Yes sir. Yes sir. எஸ் சார். Thank you so much. சரியா? இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே ப்ரோசீட் பண்ணி இந்த சம்மை வந்து ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கல, எனக்கு x is equal to 16 ன்ற ஆன்சர் வரலன்னா என்கிட்ட டவுட் கேளுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இப்போ ஒரு சம் பார்த்தோம், அதே மாதிரி ஒரு இன்னொரு சம் நமக்கு போர்டு எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியுதா? இப்படிதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஈவன் தோ நல்லா கவனிக்கணும். இப்போ சப்போஸ் நீங்க இந்த क्वेश्चन ப்ரிப்பேர் பண்ணாம போயிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கொடுத்தல, அந்த போர்டு எக்ஸாம் क्वेश्चन இதை நீங்க பார்க்காமலே போயிட்டீங்க. ஆனா டெக்ஸ்ட் புக் சம்ம நீங்க நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தட் இஸ் டெக்ஸ்ட் புக்ல வந்து இந்த 7th क्वेश्चन நல்லா புரிஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த क्वेश्चन நீங்க வந்து நீங்க எக்ஸாம் முன்னாடி நீங்க பார்த்ததே இல்லைன்னா கூட எக்ஸாம்ல இந்த क्वेश्चन வந்துச்சுன்னா உங்களால செய்ய முடியும். இப்போ நான் சொல்றேன், இதே மாடல்ல வேற ஒரு क्वेश्चन தான் வரும் எக்ஸாம்ல, இதே क्वेश्चन வராது.
ஆல்ரெடி ஒரு டைம் போர்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வேல்யூஸாஸ் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் டிஃபரெண்டா கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நமக்கு பேஸ் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அந்த சம நம்ம வந்து செய்யலாம். சரியா, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த வாட்டர் டேப் வச்சு வரக்கூடிய சம் பார்க்கலாம். அந்த வாட்டர் டேப் சம்மே இம்பார்ட்டன்டான ஒரு கைண்ட் ஆஃப். நம்ம ஏற்கனவே அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் சம் பார்த்தோம் சார். ஆமாடா, வெரி குட். ஸ்விம்மிங் பூல் அந்த 2 பைப் வந்து ஃபில் பண்ற சம் இல்ல? எஸ் சார். ஓகே, ஸோ இன்னொரு டைம் அதை சொல்லி கொடுக்குறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நியூவா இருக்கீங்க. நான் 9th சம் சொல்லி கொடுத்துட்டு 9th சம் மாடல்ல போர்டு எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க முடிச்சிட்டீங்கன்னா யூ கேன் லீவ் மா. கண்டினியூ Okay, sir. நெக்ஸ்ட் கிளாஸ். Thank you, sir. Bye, sir. பை மா. பை பை. Thank you, sir. Bye. பை மா. Thank you, sir. Thank you, sir. Bye. Bye, sir. பை மா. Thank you, sir. Bye, sir. Thank you, sir.